Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்த ட்ரம்ப் நிர்வாகம் பல்வேறு முயற்சிகளையும் செய்து வருகிறது. இதற்கிடையே இப்போது வினோதமான ஒரு திட்டத்தை ட்ரம்ப் அறிவித்துள்ளார். சட்டவிரோதமாக அமெரிக்காவில் நுழைந்தவர்களை மீண்டும் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் அனுமதிக்கப் போகிறார்களாம். ட்ரம்ப் அதிபரானது முதல் அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக ட்ரம்ப் அதிபரானது முதலே அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக அங்கு நுழைந்தவர்களை நாடு கடத்த பல்வேறு முயற்சிகளையும் தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. இருப்பினும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை முழுமையாக அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்த முடியவில்லை. இதற்கிடையே சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற ட்ரம்ப் தரப்பு புதிய முயற்சிகளை கையில் எடுத்துள்ளது. அதாவது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் தானாக முன்வந்து அந்த நாட்டை விட்டு வெளியேறுவதை ஊக்குவிக்கும் வகையில் ட்ரம்ப் புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். அமெரிக்க ஊடகத்திற்கு இது தொடர்பாக அவர் ஒரு பேட்டியை கொடுத்திருக்கிறார். விரிவான விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார். அதாவது சுயமாக அமெரிக்காவிலிருந்து வெளியேற கடத்த ஒப்புக்கொள்பவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் விமான டிக்கெட்டுகள் உள்ளிட்ட நிதி சலுகைகளை வழங்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடுமையான குற்ற செயல்களை செய்தோரை சீக்கிரம் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதுதான் இதன் நோக்கம். அதே நேரம் எந்த ஒரு குற்றப்பதிவும் இல்லாத நபர்கள் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு திரும்புவதற்கான வழியை இது வழங்குகிறது. இது தொடர்பாக ட்ரம்ப் மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாங்கள் அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப் போகிறோம். நாங்கள் அவர்களுக்கு பணம் மற்றும் விமான டிக்கெட்டை வழங்கப் போகிறோம். அவர்களுடன் இணைந்து பணியாற்றப் போகிறோம். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால், அவர்கள் அமெரிக்காவுக்கு தேவை என கருதினால், சட்டப்பூர்வமாக அவர்களை மீண்டும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அமெரிக்காவுக்கு அழைத்து வருவோம். இதற்காக நாங்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்றப் போகிறோம் என கூறியிருக்கிறார். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் குறித்த ட்ரம்பின் நிலைப்பாட்டில் மிகப்பெரிய மாற்றமாகவே இது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இத்தனை காலம் ட்ரம்ப் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அகற்றப் போகிறேன் என்றுதான் தொடர்ந்து சொல்லி வந்தார். அவர்கள் மீண்டும் அமெரிக்காவில் அனுமதிக்கப்பட போவதில்லை என்பது போலவே பேசி வந்தார். ஆனால் இப்போது அந்த நிலைப்பாட்டை மாற்றி நல்லவர்களாக இருந்தால் மீண்டும் அவர்களை அமெரிக்காவில் நுழைய அனுமதிப்போம் என கூறியிருக்கிறார். அதே நேரம் இந்த திட்டம் குறித்த மற்ற விவரங்கள் எதையும் அவர் பகிரவில்லை. சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பெரும்பாலும் விவசாயம் மற்றும் ஹோட்டல் துறைகளில்தான் பணியாற்றி வந்தனர். ட்ரம்பின் கடுமையான நடவடிக்கைகளால் இந்த துறைகளில் ஆட்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டே ட்ரம்ப் இந்த திட்டத்தை அறிவித்துள்ளதாக தெரிகிறது. இந்த துறைகளில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் வெளியேறி மீண்டும் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவில் நுழைய முடியும். இதன் மூலம் விவசாயிகள் மற்றும் தேவையான ஊழியர்களை பெற உதவும் என அவர் குறிப்பிடுகிறார். இது தொடர்பான ட்ரம்பின் வீடியோவும் தற்போது ஒளிபரப்பாகி வருகிறது. அதில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் வசித்து வரும் மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த ஒருவர் பேசியிருந்தார். அவர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக நுழைந்தவர் என தெரிகிறது. அமெரிக்காவில் குற்ற செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டினரை வெளியேற்றும் ட்ரம்பின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அந்த நபர் கூறியிருக்கிறார். அந்த வீடியோவிற்கு பதிலளித்துள்ள ட்ரம்ப், நானும் இதைத்தான் சொல்கிறேன். குற்ற செயல்களை செய்பவர்கள் இங்கிருந்து கண்டிப்பாக வெளியேற வேண்டும். அதே நேரம் இது போன்ற நபர்களை நாம் தொடர்ந்து வைத்துக் கொள்ளலாம். நான் இப்படி சொல்வதால் சிலர் என் மீது கோபப்படலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இவரை போன்ற நபர்களால் நமது சமூகத்திற்கு எந்த ஒரு ஆபத்தும் வரப்போவதில்லை. இவர்களை போன்றவர்கள் அமெரிக்காவுக்கு எப்போதும் தேவை. நல்லவர்கள் அமெரிக்காவுக்கு தேவை. இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறி மீண்டும் சட்டப்பூர்வமாக அமெரிக்காவுக்கு திரும்பலாம் என கூறியிருக்கிறார். Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.